விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறையில் தென்பட்ட சிறுத்தை தொடர்ந்து போக்கு காட்டி வரும் நிலையில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, வணக்கம். இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான பணிகள் இத்தனை நாட்கள் தொடர்ந்தும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் இருக்கு. தற்பொழுது வனத்துறை தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சிறுத்தை நடமாட்டம் குறித்து ஏதேனும் புதிய தகவல் கிடைத்திருக்கிறதா? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். கடந்த 2ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகுந்த சிறுத்தையால பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 9 நாட்களாக தீவிரமாக அங்க வனத்துறை அதிகாரிகள் பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுத்து தேடினர். ஆனாலும் அவர்களுடைய முயற்சிக்கு பலனளிக்காமல் சிறுத்தையானது மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து அருகே உள்ள மாவட்டமான அரியலூருக்கு கடந்த 11ஆம் தேதி இரவு தென்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சிறுத்தையை பிடிப்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுத்து வந்தனர். ஆனால் 12ஆம் தேதி காலை செந்துறையை அடுத்துள்ள நின்னூர் என்ற இடத்தில் மட்டும்தான் சிறுத்தையினுடைய கால் தடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்பாக கிட்டத்தட்ட 7 நாட்களாக சிறுத்தை எங்கே இருக்கிறது என்பது குறித்து எந்த விதமான தடயங்களோ அடையாளங்களோ அல்லது அதனுடைய எச்சங்களோ எதுவுமே கிடைக்காமல் வனத்துறையினர் சிறுத்தை எங்கே இருக்கிறது என தெரியாமல் திணறி வருகின்றன. தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 நாட்களாக ட்ரோன் உள்ளிட்ட கேமராக்கள் மூலமும் இரவு பகலாக தேடியும் மனித கண்கள் மற்றும் ட்ரோன்களுக்கும் சிக்காமல் சிறுத்தை பதுங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் மூலமாக அரியலூர் மாவட்டம் முந்திரி காடுகள் நிறைந்த அந்த மாவட்டம். இந்த காடுகள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3-4 மாவட்டத்தை இணைக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அரியலூர், பெரம்பூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களும் இந்த முந்திரி காடு வழியாக அந்த இணைப்பு இருக்கிறது. எனவே இந்த வழியில சென்றிருக்கலாமா அப்படின்னு வனத்துறை அதிகாரிகள் பெரம்பலூர் மற்றும் கடலூர் வனத்துறை அதிகாரிகள் வைத்து அங்கும் தேடுதல் பணிகளை மேற்கொண்டனர். ஆனால் அதற்கு அங்கும் இது தங்கியிருப்பதாகவோ இதனுடைய தடயங்களோ ஏதேனும் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து மலைப்பகுதி, அதாவது அரியலூர் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையில சென்றிருக்கலாமா என்ற கோணத்திலும் அந்த தேடுதல் பணி தொடர்ந்து வருகிறது. சேலம் பச்சைமலை, கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை, நாமக்கல் கொல்லிமலை, ஏற்காடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையில அது போயிருக்கலாமா என்ற கோணத்திலையும் தீவிரமா அந்த தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 7 நாட்களாகியும் சிறுத்தையினுடைய ஒரு தடயங்களும் கிடைக்காமல் வனத்துறையினர் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து மனிதர்கள், அதாவது பொதுமக்கள் யாரேனும் ஏதேனும் ஒரு அடையாளங்களோ அல்லது ஒரு தகவலோ கொடுத்தால்தான் அதன் அடிப்படையில் தான் சிறுத்தை எங்கே இருக்கிறது என்பதை தேட முடியும் என வனத்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. நன்றி சதீஷ்மணி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.